சார் சேஞ்ச். ஆனா இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. நான் பர்ஃபெக்ட்டா இருக்கேன் பாத்தீங்களா? ஆத்தாடி ஆட்டோமேட்டிக்கா போற வண்டி. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா ஐயா. என்ன அப்படியே கேட் 1B ல டிராப் பண்ணிடுறீங்களா? ரொம்ப அர்ஜென்ட்டுங்க ஐயா. சுப்பட்டி சாருக்கு ரொம்ப லேட் ஆகுது. என்னது இது? லக்கேஜ் எடுத்துட்டு போறது, இதுல விளையாடக்கூடாது. அம்மா, ஒரு லக்கேஜுக்கு கொடுக்கிற மரியாதைய மனுஷனுக்கு கொடுக்க மாட்டீங்களே. இந்த உலகமே இப்படிதான் ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க போட்டோ ப்ரூஃப் காட்டுங்க. அவ்வளவுதானே, எடுத்துட்டா போச்சு. இந்தாங்கோ நீங்க கேட்ட போட்டோ ப்ரூஃப். நான் ரொம்ப அழகா இருக்குல்ல? அட அது இல்ல சார், ஏதாவது ஐடியா காட்டுங்க. உங்க டிரைவிங் லைசென்ஸ் இல்ல பான் கார்டு ஏதாவது. ஆமா, ஏன் பான் கார்டு உங்களுக்கு எதுக்கு? அச்சோ மறைக்கிறாரு. இந்தாங்க இந்தாங்க. சார் சார் உங்க கார்டை மறந்துட்டு போய்ங்க. ஓ ஐயா, இப்ப நான் என்னங்க ஐயா பண்ணணும்? இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். 1 2 3 எப்ப நிறுத்தணும் நீங்களே சொல்லுங்க. 4 என்ன ஆச்சு? 5 என்ன எக்ஸர்சைஸ் பண்ற இடமா? சொல்லு. அசையாம அப்படியே நிக்கணும். ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ டியூட்டோரியல் பண்ணி வைங்க. ஏன்னா இதுக்கு மேல காலை நகர்த்தணும்னா பேண்ட் கிழிஞ்சிரும். அதனால தான். அடேங்கப்பா, பெரிய லாலிபாப் மாதிரியே இருக்கு. ஆமா, என்னது இது? சீக்கிரமாவே தெரிஞ்சுப்ப. இப்ப என்னோட வேலையை செய்ய விடு. என்ன ஆச்சுங்க சார்? அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்காருல, அவரே ஆன்சர் ரிமூவ் பண்ண போறாரா. கையில ஏதோ யுத்த தண்டிய வச்சு என்னமோ பண்றாரு. அட கடவுளே, அது மெட்டல் டிடெக்டர். எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் ஒரே கூட்டத்துல வந்துட்டீங்க. நான் போக வேண்டிய இடத்துக்கு நடந்தே போய்க்கிறேன். ஆனா எப்படி என் கை இல்லாம போறது? எல்லாரும் கூட்டு களவாணிகளா இருப்பாங்க போல இருக்கே. யாருகிட்ட? இந்த சுப்பண்டி கிட்டேவா? நாங்களாம் அந்த காலத்திலே அப்படி.